மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் 1.15 கோடி பேர் பயன்பெற்று வருவதாகவும் அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விருப்பு குறிக்கல தற்பொழுது ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்வரின் மகளிர் உரிமை திட்டமானது கடந்த ஆண்டு முதல்வர் அவர்கள் தொடங்கி இருந்தாங்க. இந்த நிலையில இதற்கான திட்டத்தில் பயனடையாத பெண்கள் மேல்முறையீடு செய்து அவர்களுக்கான திட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில தற்பொழுது மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறப்பு சட்ட செயலாக்கத்துறை கொள்கை விருப்பு குறிப்பில தற்பொழுதான தகவலானது வெளியிட்டிருக்கிறது. தமிழக சட்டசபையில் வெளியிடப்பட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் விண்ணப்பதாரர்களுக்கும் நிராகரிக்கப்பட்டு குறுஞ்செய்தி வாயிலாக அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட எண்ணிற்கு தகவலானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட நாளில் 30 நாட்களுக்குள் சேவை மையம் வாயிலாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது. இவ்வாறு கலைஞர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 2023 மற்றும் 24ஆம் நிதியாண்டுல 8,123 கோடி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 13,722 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில இந்த திட்டத்தின் மூலம் முகாம்வாழ் இலங்கை தமிழர்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் 14,723 பெண்களும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் அதாவது 1 கோடிக்கும் மேலான மகளிர் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றுள்ளதா தற்போதைய தகவலானது வெளியாகிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.